விஜய் எடப்பாடியை நிராகரிச்சிட்டாரு. சின்ன எம்ஜிஆர் மாதிரி எடப்பாடிக்கு ஒரு கிளுகிழப்பு வருது. விஜயை முதலமைச்சராக கூட ஏற்றுக்கொண்டு தான் துணை முதல்வர் அல்லது அதற்கு கீழே கூட பணியாற்றுவதற்கு கூட அந்நியமாயிருவாரோன்னு அச்சம் தனியரசுக்கு உண்டு. 6 மாதம் ஓராண்டுகளுக்கு முன்பு துவக்கி ஒரு நடிகர் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டின்னு பிரகடனப்படுத்துறார். ஒரு டாஸ்மார்க் இடையில யாராவது 2-3 குடிகாரர்களுக்குள்ள நடந்த உரையாடலை போல அந்த பொதுக்குழுல எல்லா தலைவர்களும் பேசணும். அது குறிப்பா விஜயும் ஆதவர்ஜினாவும் பேசுனதை பார்த்தேன். வயதான ஒரு கிழட்டு நடிகரின் முகத்தை பார்ப்பதற்கு குடும்பமாய் செத்து மடிக்கிறது உலகத்திலேயே எங்கேயும் இல்லை. அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு, கரூர்ல நடந்துச்சு. விஜயை 2வது இடத்துக்கு விஜயை அல்லது 1வது இடத்துக்கு விஜயை கொண்டு வருவதற்கும் தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரைமரி போர்ஸா கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய சதி நடக்குது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் திரு தனியரசு அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ் நிறத்துக்கு இளைஞர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கு சார். விஜய் எடப்பாடியை நிராகரிச்சிட்டாரு. எடப்பாடி ரொம்ப காத்திருந்தாரு. என்ன காரணம் சார் எடப்பாடியை விஜய் நிராகரிச்சதுக்கு? இது நான் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி, 50 ஆண்டுகால பாரம்பரியம் உள்ள கட்சி, ஒரு மூத்த அரசியல்வாளர் தான். இப்போ நம்ம அவர் மேலே தத்துவ ரீதியான நிர்வாக ரீதியில் அவருடைய அணுகுமுறையில் மாற்று கருத்தை வைத்தாலும் கூட அவருடைய நீண்ட அரசியல் நிர்வாக பயண அனுபவம் என்பது விஜயோடு ஒப்பிட்டால் மலைக்கும் மடுவுக்குமானது. அப்ப நீ அப்படி ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்த மிகப்பெரிய ஒரு ஆண்ட கட்சியின் பொதுச் செயலராக இருக்கிற, இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக 66 சட்டமன்ற உறுப்பினர்களை தன்வசப்படுத்தி வைத்திருக்கிற எடப்பாடியையே பொருட்படுத்தாமல் தமிழக வெற்றி கழகம் என்று நேற்று முளைத்த காளான் அப்படிங்கிற மாதிரி 6 மாதம் ஓராண்டுகளுக்கு முன்பு துவக்கி ஒரு நடிகர் 50 வயதை கடந்த ஒரு முதியவர் திமுகவுக்கும் விஜய்க்கும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டின்னு பிரகடனப்படுத்துறார். அதற்கு பிறகும் கரூர் சம்பவம் நடக்குது. அந்த நடிகரால 41 உயிர்கள் பறிபோகுது. அப்பாவி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் கண்ணுக்கு முன்னாடி கொத்தா துடித்து இறந்து போறார். அப்பொழுது கூட அதில் இறக்கப்பட்டு அவர்களை காப்பதற்கு மனமில்லாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தப்பித்தோடி போய் 35 நாட்கள் தலைமறைவாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய், அந்த தலைமறைவு காலத்தில் விஜயை விமர்சிப்பதற்கு மாறாக இந்த தன்னை மதிக்காத, அதிமுகவை மதிக்காத விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய துணை இயக்கத்தை போல இந்த எடப்பாடி பாதுகாத்து கொண்டாடி மகிழ்ந்தார். அவருடைய கொடியை கொண்டு வந்து தன்னுடைய பரப்புரை கூட்டங்களிலே காட்டிய அந்த தம்பிகளை பார்த்து புலகாங்கிதம் அடைந்து இதோ வருகிறது ஒரு பெரிய அரசியல் கட்சி அதிமுகவுக்கு கூட்டணிக்கு தமிழக வெற்றி கழகம், பிள்ளையார் சொல்லி போட்டப்பட்டு விட்டதெல்லாம் லைவ்ல நேராக சொல்றாரு. அது பலகீனத்தினுடைய உச்சத்தை பார்த்தோம் நம்ம. அப்பொழுது கூட விஜய் அப்பொழுதே மறுக்கல, வாய் திறக்கல. எல்லாம் அவருடைய அந்த வழக்கு வராது, கரூர் சம்பவத்தில் நம்ம முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட மாட்டோம், அந்த விசாரணை வளையத்தில் நம்ம சிறைக்கு போக வேண்டியது வராது, நம்முடைய மற்ற தளபதிகள் எல்லாம், அதாவது விஜயனுடைய இடதும் வலதுமாக இருந்து அந்த குற்ற சம்பவம் நடக்கின்ற பொழுது உடனிருந்தவர்கள் ஆதவர்ஜினாவோ, புசி ஆனந்தோ, ஹருண்ராஜ் மாதிரி முக்கியமான அதில் இருக்கிற எல்லா, நிர்மல் உள்ளிட்ட எல்லாருமே அங்கே பாதுகாப்பாக பாஜகவினுடைய தயவில் உச்சநீதிமன்றத்தினுடைய நிலையில் எல்லாரும் பாதுகாப்பான ஒரு செக்யூரான இடத்துக்கு 35 நாட்களுக்கு பிறகு பாதுகாப்பான இடத்துல போய் நின்று உண்டு. எடப்பாடி, பாஜக, வெற்றி கழகம் எல்லாம் திட்டமிட்டு பயணித்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக போய் 41 உயிர்களுக்கு நீதி, ஒரு வழக்கு சட்டம் நம்ம பாயாது என்கின்ற உறுதியாக தெரிஞ்ச பிறகு மீண்டும் பாஜக, மோடி அல்லது இந்த நம்ம எடப்பாடி எல்லாம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அதை நேற்று மாமல்லபுரத்தில் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழுவில் விஜய் பேசுகிறார், ஆதவர்ஜினா பேசுகிறார். இதுவரைக்கும் நடைமுறையில் அவரே நேராக பேசுவார், அவர்களே இவர்களே வரவேற்புரையெல்லாம் இருக்காது. நேற்று தான் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் இப்போ தான் நான் முந்தைய அரசியல் பாணியில் செய்ய மாட்டேன் ஆகும்னு சொன்ன விஜய், நான் பெரிய சர்வாதிகாரி அப்படின்லாம் சொன்ன விஜய் நேற்று ஒழுக்கமாக அமைதியாக இருந்து மற்ற நிர்வாகிகளையும் இருக்கையில் அமர வைத்து அவர்களும் பேச வைத்து தானும் பேசுகிறார். சரி பரவாயில்ல, இப்போவாது ஒழுக்கமாக புத்தி மாறி இருக்கா, பரவாயில்ல. இதிலெல்லாம் நீ இவ்வளோ பாதுகாத்த எடப்பாடியை அந்த தீர்மானம் போடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திப்பது, கூட்டணி அமைப்பது குறித்து முழு அதிகாரத்தை விஜய்க்கு தருவது, அந்த தீர்மானம் போட்டுருச்சு. கூட்டணி பாஜக, அதிமுக கூட இல்லை, நான் தான் முதல்வர் வேட்பாளர், யார் வேணாலும் வரலாம், இன்க்ளூடிங் பாஜக, எடப்பாடி கூடன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கொள்கை எதிரி பாஜக சேர்த்துறாராங்கிறது அதில் பற்றி ஒரு கிளாரிட்டி இல்லை. இதுக்கு பிறகாவது எடப்பாடியிடம் கேள்வி கேட்டால் கூட்டணி குறித்து எங்கேயும் பேசாதீங்கன்னு நேற்று அவர் மாவட்ட செயலர் கூட்டத்தில் சொல்கிறார். ஆகவே ஒரு பலகீனமான சூழ்நிலையில் சாதாரண ஒரு நடிகர் தமிழக வெற்றி கழகம் ஒரு 2 விழுக்காடு 3 விழுக்காடு வாக்குகள் பெறுமாங்களே தெரியலை. அந்த கட்சியின் தயவுக்காக காத்து கிடக்கிற எடப்பாடி அல்லது அதிமுகங்கிறது இன்னும் பலகீனமான உச்சத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துறார்.
அது மட்டும் இல்லை, தன்னை ஆதரித்து வருபவர்களையெல்லாம் அந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு மனசு இல்லை. ஆனால் விஜயை முதலமைச்சராக கூட ஏற்றுக்கொண்டு தான் துணை முதல்வர் அல்லது அதற்கு கீழே கூட பணியாற்றுவதற்கு கூட அந்நியமாயிருவாரோன்னு அச்சம் தனியரசுக்கு உண்டு. ஏனால் ஏற்கனவே இவர்கள் நடிகர்கள் என்கின்ற மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர்களோட கீழே இருந்து வெறும் நிர்வாகியாக பணியாற்றிய திரையரங்குகளில் தலைவனை தேர்ந்தெடுத்த எடப்பாடி, அதே திரையரங்குகளில் விஜய் என்கின்ற நடிகர் அரசியலுக்கு வருகிற பொழுது இவர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள், இப்போ இவர் 74 75 அந்த நிலைமைக்கு வர்றாருன்னா, அதே நிலைமையை இன்னைக்கு இந்த விஜய் எடப்பாடி அந்த பார்வையில் பார்க்குறாரு. நம்ம அந்த ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சி தலைவரை பார்த்த மாதிரி இப்போ நம்ம அவர் விஜயை பார்த்து சின்ன எம்ஜிஆர் மாதிரி எடப்பாடிக்கு ஒரு கிளுகிழுப்பு வருது, அல்லது அவரை ஆதரிக்க வேண்டும், முதல்வராக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டதாங்கிறது கூட தோணுது. அதிமுகவையும் விஜயை ஏற்காத விஜய் அதிமுகவை ஏற்கல. ஆனால் எடப்பாடி விஜயை ஏற்கிறார், தமிழக வெற்றிக் கழகத்தை ஏற்கிறார். தான் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்கிறதை மறந்து முன்னாள் புரட்சி தலைவருடைய ரசிகராக இருந்து புரட்சி தலைவரை நேசித்ததை போல தான் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் என்பதை மறந்து இந்நாள் ஒரு திரைப்பட நடிகர் விஜயை தன்னுடைய முதல்வர் குருவாக பார்க்கிறது, தன்னை விட உயர்ந்தவராக இவரே தன்னை சுருக்கி கொண்டு அந்த நடிகனை நாடாக கொண்டு வருவதற்கு அவர் மனதுக்குள்ள தயாராகிறாருங்கிறதையும் நம்ம பார்க்குறேன். இதுதான் இந்த பெரிய எடப்பாடி இருக்கிற பலகீனமும் அல்லது அதிமுகவினரிடம் இருக்கிற பெரும் பலகீனமே. திரையில் ஒருவரை ஹீரோவாக பார்க்கிற அந்த பழக்கம் இருக்குல்ல, தத்துவத்தின் மீது நம்பிக்கை இல்லை, கொள்கையின் மீது நம்பிக்கை இல்லை, தன்னுடைய அறிவு ஆற்றலால் உலகத்தின் அரசியல் இயங்குவதை பற்றி எந்த புரிதலும் இல்லை. திரையில் அவர்கள் பேசுவதும் அவர்களுடைய பலசாலிகளை போல காட்டுவது உண்மை என்று நம்புகிற போக்கு தான் எடப்பாடிக்கு வந்துவிட்டது. அதனால் இப்பொழுதும் அவர் விஜயை விமர்சிப்பதற்கு அஞ்சுகிறார், தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிப்பதற்கு அஞ்சுகிறார். இன்னும் கூடுதலா தமிழக வெற்றி கழகம் குறித்து வேற யாரும் வெளியில் பேசக்கூடாதுன்னு கட்சிக்காரர்களுக்கு உத்தரவு போடுறாரு. அப்போ அவர் திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னா அப்போ என்ன, அப்போ ஒன்று திமுக ஆட்சி ஆகட்டுனா அடுத்தது முதலமைச்சர் விஜய்னா எடப்பாடியோட ஸ்பேஸ் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் என்ன இருக்கு? ஒரு பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடி இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது இன்னும் அவமானத்தினுடைய உச்சம். ஆகவே தமிழக வெற்றி கழகம் எந்த சூழ்நிலையிலையும் அதிமுகவை எடப்பாடியை முதல்வராக ஏற்பதற்கான என்ன முடியளவு இல்லைங்கிறத நேற்று பொதுக்குழு அறிவிச்சிட்டாங்க. இதற்கு பிறகு எடப்பாடி திருந்து வரன்னு பார்த்தா இன்னும் திருந்தவில்லை. தமிழக வெற்றி கழகத்தையோ அல்லது விஜயையோ விமர்சிக்கல. அவர்களுக்குள்ள இந்த பரஸ்பர விஜய் தந்திரமா அரசியல் பண்றார் அல்லது விஜயை இயக்குகிற முதலாளிகள் அந்நிய சக்திகள் சரியா கையாளுறாங்க. அதிமுகவை எடப்பாடியை விஜய் விமர்சிப்பதில்லை, அவர் ஒரு பொருட்டே இல்லைன்றார், விவாதத்திற்கே தகுதி இல்லாதவர் என்று ஒரு பரபர கூட்டத்தில் பேசுகிறார். அதிமுக ஒரு காலத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் எங்கள் திரைப்படத்துறையில் இருந்தவர்களால் நடத்தப்பட்ட அந்த அதிமுகவினுடைய பலம் அது வேறு. இப்பொழுது யாரிடமோ அது ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு பரச்சுரை கூட்டத்தில் சொல்றார். அதற்கு பிறகும் கூட கோபம் வராமல் ரோசம் வராமல் எடப்பாடி இன்னும் அவர் விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் நேரடியாகவும் மறைமுகமாக ஆதரித்து 41 உயிர்கள் பலி போவதற்கு காரணமான பொழுது கூட அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தாத ஒரு பிரதான எதிர்க்கட்சி எடப்பாடி அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவதூறு பரப்பி குற்றவாளியை பாதுகாத்து அரசு என்கின்ற நிரபராதியை தண்டிக்க எடப்பாடி முயன்று இப்பொழுது தப்பித்துக் கொண்டு குற்றவாளி மீண்டும் இதே எடப்பாடியை வீழ்த்துவதற்கு களத்தில் நிற்கிறார். இதுதான் இந்த சூழ்ச்சியில தான் எடப்பாடி சிக்கி தன்னுடைய கட்சியை அளித்து தன்னுடைய அரசியல் எதிரியை கண்ணு முன்னாடி விஜயை வளர்க்கிறார். இதுதான் பெரும் கொடுமை. இதையெல்லாம் எடப்பாடி யாரு இப்போ தனியரசு நம்முடைய இந்த உரையாடல் இது மாதிரியான அந்த சமூக கருத்தை உள்வாங்குவதற்கே அவருக்கு நேரம் இல்லை. அதுக்கான சுற்றி இருப்பவர்களும் அந்த கருத்தை கொண்டு கடத்துவதற்கு ஆள் இல்லை. அதுதான் எடப்பாடி தொடர்ந்து வீழ்ந்து வருகிறார். விஜய் மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தில் நாட்டை ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவனை போல குற்றவாளிகள் கூட சமூக விரோதிகள் கூட இன்னைக்கு அப்படி ஒரு வடிவத்தை பெற்றிருக்கிறார். ஆகவே அந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் அதிமுகவை நிராகரித்தது கூட்டணி இல்லைங்கிற அறிவிப்பு என்பது எடப்பாடிக்கு கூடுதலான அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் என்ன நினைப்பாங்க சார்? ஏன்னா தாவேக்கா வந்துருங்கிற ஒரு மனநிலையில் அவங்களும் இருந்தாங்க. ஏமாத்துறாரா தாவேக்கா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி? ஆமாம், சரியாக சொல்லி முதல்ல பாஜக வந்தால் தான் நம்ம தப்பிச்சுக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் போய் டெல்லி வரைக்கும் போய் பாஜகவோட உறவை உறுதிப்படுத்தி அமித்ஷாவே இங்கே அறிவிச்சிட்டு போயிட்டார். அப்போ தனித்து நின்ற பொழுது இன்னும் அச்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்படி எடப்பாடி அதிமுக தனித்து நின்ற பொழுது அச்சத்தின் உச்சத்தில் இருந்தாங்க அதிமுகவும் தொண்டர்களும் நிர்வாகிகள். பாஜக வந்தாலே நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த பேஸ்மெண்ட் ஆடுது உதறுதுன்னு சொல்கிறதெல்லாம் சரியாயிரும்னு நினச்சாங்க. உண்மையிலேயே பாஜக வந்த பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி தொண்டர்களும் நிர்வாகிகளும் தலைவர்களும் ஓரளவுக்கு அதில் பரவாயில்ல, பரிசு நம்ம கொஞ்சம் சரியாயிட்டோம்னு நினச்சாங்க. இப்போ 2 பேரும் இணைந்தாலும் வெற்றி விட முடியாது,
விஜய் என்கின்ற ஒரு நடிகன் துவங்கி இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு இவர்களாகவே எங்களுடைய அப்பா குதிரை குழுவின்னு சொல்கிற மாதிரி சொல்லி அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்து பாஜகவும் அதிமுகவும் இப்போ நான் வெறும் விஜயை பாதுகாத்ததில் அதிமுக மட்டும் இந்த குற்றவாளி கூட்டத்தில் நிறுத்தலை. அவர்களுடைய முதலாளி பாஜகவும் விஜயை பாதுகாக்கிறது. ஜோசப் விஜய் என்கின்ற ஒரு கிறிஸ்தவரை தமிழ்நாட்டின் முதல்வராக கொண்டு வருவதற்கு பாஜகவும் முயற்சிக்கிறது. ஏன் முயற்சிக்குதுன்னா, தமிழ்நாட்டு மக்கள் அப்பாவிகள், பாமர மக்கள், அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மூடர்கள் ஒரு நடிகனை பார்த்து கூட்டம் கூடுவாங்க. அந்த நடிகன் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் வேத வாக்காக ஏற்பார். இறைவனை விட நடிகனை நேசிக்கிற கூட்டம் நம்முடைய தமிழ்நாட்டு காட்டு கூட்டம் தான், தமிழ்நாட்டு மூடர்கள் தான். இறைவனை வழிவிடுவதற்கு கூட உயிரை தராத தமிழன் கரூர் மக்கள் 41 பேர், நாட்டின் சுதந்திரத்திற்காக கூட உயிரை தராத, முடியை கூட தருவதற்கு அஞ்சி ஓடி இந்த அடிமை கூட்டம், மொழிப்போரில் இந்தியை எதிர்த்து களத்தில் நின்று இப்படி 41 பேர் கூட ஒரு இடத்துல உயிரை தராத இந்த கூட்டம் ஒரு சாதாரண வயதான ஒரு கிழட்டு நடிகனின் முகத்தை பார்ப்பதற்கு குடும்பமாய் செத்து மடிகிறது உலகத்திலேயே எங்கேயும் இல்லை. அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு, கரூரில் நடந்துச்சு. இந்த நிலையில இந்த குற்றவாளி பாதுகாக்கிறதுக்கு பாஜகவும் துணை போகிறது. பாஜகவினுடைய ஒட்டுமொத்த நாட்டினுடைய அரசு நிர்வாகமும் விஜயை பாதுகாக்கிறது. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, எடப்பாடிக்கோ பாஜகவுக்கெல்லாம் ஒரு நடிகன் வருகிறார், இந்த பையனை கொண்டு நிறுத்தினா கூட்டம் தானே வந்து தேன் பூச்சியோட முச்சுறான். அந்த காட்டுவாசிகள் மத்தியில், பாமர மக்கள் மத்தியில், அந்த இளைஞர்கள் மத்தியில் எந்த நச்சு கருத்தையும் விதைப்பதற்கான களத்தை அவங்க தயார் செய்கிறாங்க. அப்போ இந்த பையனை கொண்டியாக நிறுத்தணும், மக்கள் கூடுவான். இவர்கள் எழுதி கொடுத்த கருத்தை அந்த பையன் பேசும். திராவிடத்தை ஒழிப்பேன், ஸ்டாலினுடைய குடும்பத்தை ஒழிப்பேன், திராவிடம் பார்த்து இந்த கருத்தெல்லாம் பண்ண பாசிசமா பாயாசமா இதெல்லாம் சொல்லி நீங்கள் வந்து பாஜகவோட பி டீம் தான் திமுக, நான் தான் வந்து கொள்கை எதிரி, இதெல்லாம் சொல்லிட்டு திமுகவை ஒழிக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே இலக்குன்னு எடப்பாடி மோடி சொன்னதை அப்படியே இந்த பையன் வழியாக கடத்துறாங்க. அதில் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தத்துவ இயக்கத்தை வீழ்த்தி விட்டால் அது தத்துவ இயக்கத்தால் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு மிக வலிமையான ஒரு மனித சமூகத்தை பாதுகாக்கிற எஃகு கோட்டையாக அந்த கருத்தியல் இயக்கம் இருக்குது. விஜய் கிட்ட அப்படி இல்லை. அது திரைத்துறையிலிருந்து வந்த ஒரு சாதாரண ரசிகர்களுடைய ஒரு பச்சை மண்ணது. அதை வந்து அவங்க இலகுவாக கடத்தி இந்த இளைய தலைமுறை மக்கள் மத்தியில் திராவிடத்தை ஒழிப்பது, பகுத்தறிவு ஒழிப்பது, சமூக நீதியை ஒழிப்பது, இந்த எல்லா கட்டுமானங்களையும் தகர்த்தெறிவதற்கு இந்த நடிகனை பாஜக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறது, விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை. ஆகவே விஜயின் இந்த முகத்தை காட்டி அவர்களை வசீகரித்து திமுக என்கின்ற தத்துவ இயக்கத்தை வீழ்த்துவதற்கு பாஜகவின் சதிக்கு அவர்களோட ஏற்கனவே கூட்டாளியாக இருக்கிற எடப்பாடியும் 3 பேரும் இணைந்து திமுகவை வீழ்த்துவதற்கு களம் அமைக்கிறாங்க. இதில் எது நடத்தாலும் பாஜகவுக்கு நன்மை தான். ஏன்னா விஜய் மோடியை வீழ்த்துவதற்கு அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்தவே முடியாது. அப்படி நடத்தியிருந்தால் இன்றைக்கி சிபிஐயில் A1 அக்யூஸ்ட் விஜய் தான். இந்த களத்துக்கு வெளியே வர முடியாது. 30 ஆண்டுகள் கூட தண்டனை கொடுத்துருவாங்க. பனையூர் பங்களாவிலேயோ படத்தை எல்லாம் ரிலீஸ் பண்ணி 250 கோடி ரூபா சம்பளம், உச்ச அந்தஸ்துலாம் எந்த குண்டும் இருக்காது. க்ளீனாக துணியெல்லாம் கழட்டிட்டு அக்யூஸ்ட் ஆக்கி கீழே குறை வச்சுருவாங்க சிபிஐ. அது இப்போ அப்போ மோடியை விமர்சித்தா தான் ஆபத்து, அமித்ஷாவை விமர்சித்தா தான் ஆபத்து, பாஜக திமுகவை விமர்சித்தா எந்த ஆபத்து இல்லை. திமுகவை நீங்கள் எவ்வளோ வேணாலும் கடுமையாக விமர்சிக்கலாம். முன்னாள் அமைச்சரை, மாவட்ட செயலாளரை, சட்டமன்ற உறுப்பினரை, அந்த அந்த ஆதவர்ஜினாங்கிற அரசியலுக்கே எந்த ஏபிசி கூட தெரியாத ஒரு முரட்டு மனிதன் சொல்கிறார், விஜயனுடைய வலதுகாரம் தளபதி, அங்கே செந்தில் பாலாஜின்னு ஒரு ரவுடி பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். அதற்கப்புறம் அந்த கூட்டம் அங்கே நடக்குது. இதே இங்கே புரட்சி தலைவர் அம்மா இருந்திருந்தா மாமல்லபுரத்தில் அப்படி பேசிட்டு அந்த கூட்டம் அங்கே நடந்திருக்குமா? அங்கே பொதுக்குழு செயற்குழுவில் ஒரு நிமிஷத்தில் நடவடிக்கை எடுத்துருக்கோம். 41 பேர் கைது. அதிமுக ஆட்சி அம்மா இருந்திருந்தா 41 பேர் உயிர்களுக்கான நீதி தான். உடனடியாக விஜய் கைது செய்யப்பட்டு குண்டாஸ் போட்டிருப்பாங்க. ஆதவர்ஜினாவில் எந்த காலத்துக்கு வெளியே வர முடியாது. பனையூர் அலுவலகத்துக்கு சீல் வச்சுருப்பாங்க. திமுக ரொம்ப மென்மையாக எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாங்கிற மாதிரி முதலமைச்சரும் இந்த அரசும் காவல்துறையும் எல்லா அவதூறுகளையும் தாங்கி சுமந்து கொண்டு பயணிக்குது. ஆனால் இவ்வளவு ஜனநாயகம், இவ்வளவு அமைதிங்கிறதும் நல்லதில்லை. அதை நான் முதலமைச்சர்கிட்டையும் இந்த அரசுக்கும் ஊடகத்தின் வழியாகவும் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். இதுவே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் பேச முடியாது. யோகி ஆதித்யநாத் விடமாட்டாங்க. மற்ற எந்த பாஜகவினுடைய எந்த மாநில கேரளாவோட பேச முடியாது. திமுகவை எவ்வளோ தாக்கலாம் தாக்கலாம். அதுதான் நேற்று ஆதவர்ஜினாவோ நேற்று விஜயோ மீண்டும் முதலமைச்சரை, அரசை, இன்னும் சொல்ல போனால் ஆணையத்தை எல்லாம் விமர்சிக்கிறான் விஜய். அந்த பையன் அதாவது உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசனுடைய கருத்தையெல்லாம் குட்டுன்னெல்லாம் 3 குட்டு வச்சு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆணையத்தினுடைய அந்த ஆணையெல்லாம்னு சொல்கிறான்.
இந்த பொறுப்புணர்ச்சியே இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண திரையரங்கத்தில் இருக்கிற ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் ஒரு டாஸ்மார்க் இடையில் யாராவது 2-3 குடிகாரர்களுக்குள்ள நடந்த உரையாடலை போல அந்த பொதுக்குழுவில் எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக விஜயும் ஆதவர்ஜனாவும் பேசுனதை பார்த்தேன். ஆகவே இந்த போக்கு நல்லதில்லை. ஒரு ஆரோக்கியமான அரசியல் சமூகத்தை வீழ்த்தி ஆரோக்கியமற்ற தத்துவமற்ற அரசியலை புகுத்துவதற்கு எடப்பாடி ஒரு கருவியாக முதலில் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போனார். திராவிடத்தை வீழ்த்துவதற்கு திராவிட இயக்கத்திலேயே ஒரு தலைவனை உருவாக்கிய பாஜக எடப்பாடியை அடுத்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் வீழ்த்துவதற்கு இளைஞர்கள் மத்தியில் ஊடுருவுவதற்கு சிறுபான்மை மக்கள் அல்லது ஜோசப் என்கின்ற அந்த கவர்ச்சியில் வருகிற தமிழ்நாட்டினுடைய கிறிஸ்துவ சமூகத்தையும் தன்வசப்படுத்துவதற்கு திமுகவின் ஆதரவுக்கு போகிற அந்த வாக்கு தொகுப்பையும் பிரிப்பதற்கு விஜயை கருவியாக பாஜக பயன்படுத்துகிறது. எடப்பாடி துணை நிற்கிறார். ஆகவே நேற்று நடந்த அந்த சிறப்பு பொதுக்குழு தாவேகா அது பாஜகவின் கருத்தை எதிர்காலத்தில் நிறுவுவதற்கு பாஜகவினுடைய தத்துவ எதிரியை திமுகவை தத்துவத்தை அதனுடைய அரசை வீழ்த்துவதற்கு விஜய் கருவியாக பயன்படுத்துகிறார்கள். ஆகவே திமுகவும் இன்னும் விழித்து கொண்டிருக்கணும். ஏற்கனவே எடப்பாடி பலியாகிவிட்டார். திமுக அதற்கு அந்த வலையில் சிக்காமல் போராடி வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தை இன்னும் கூர்மையாக பாஜகவை எதிர்ப்பதைப் போலவே தமிழக வெற்றி கழகத்தையும் எதிர்த்து திமுகவும் அதனுடைய அணியும் தன்னை பாதுகாத்துக்கிற கூடுதல் பொறுப்பு இருக்குங்கிறதையும் தனியரசு ஒரு எச்சரிக்கையாக பதிவு செய்யும். தினகரன் கூட ஒரு இதில் பேட்டியில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு தனி அணி அமைச்சதோ அப்படின்னா எடப்பாடி 3வது இடத்துக்கு போயிடுவார் அப்படின்னு. இப்போ விஜய் கூட தலைமையில் ஒரு தனி அணி அமைச்சு எடப்பாடி 3வது இடத்துக்கு போகிறக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கா? சரியாக சொன்னீங்க, உண்மைதான். பாஜக அதுக்கும் திட்டமிடுது. ஒரு தமிழ்நாட்டை சாராத ஒரு ஆள் விஜய், எந்த மாநிலத்தை சார்ந்தவன்னு தெரியாது. அவங்க தாய்மொழி தமிழ் கிடையாது. அவங்க அப்பாவும் யார் எந்த ஊர்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. முகவரி இல்லாத ஒரு நடிகை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவராக வரணும், ஒரு நடிகனாக இருக்கணும், சித்தாந்த வேட்கை இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழல் தான் எப்பவுமே டெல்லி அரசு, வடநாட்டு இந்திய அரசு கட்சிகள் காங்கிரஸோ பாஜகவோ அதை விரும்புவாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு விஜய் சூட்டாக கிடச்சிருக்கிறதுனால இந்த போக்கு இப்போ நம்ம விஜய் எப்படியாவது அங்கே கொண்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு எல்லா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தத்துவ கொள்கைங்கிறதெல்லாம் எந்த இது இல்லாதங்கிறதுனால நம்ம விஜயை அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. அந்த தனி அணிக்கும் பாஜக திட்டமிடுது. எடப்பாடியே 3வது இடத்துக்கு, அது நான் 2019 பாஜகவை எதிர்த்த பொழுது டிடிவியை இதே நிலைமைக்கு ஆளாக்குனாங்க. டிடிவியை முதல்ல அதனுடைய வலிமையை சிதைச்ச தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தல் தனித்து நிறுத்தி கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 கோடி ரூபாயை அதனுடைய நிதி பலத்தை குறைச்சி வாக்கை சிதைச்சு அவரை பலகீனப்படுத்துகிறாங்க. அதே நிலைமை தனித்து எடப்பாடியை நிறுத்திட்டு விஜயை 2வது இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதிமுகவுக்கு முழுமையாக அது நேராக நீங்கள் சிகிச்சையிலிருந்து அறுவை சிகிச்சை பலனளிக்காமல் அதை சென்ட்ரல் வார்டிலிருந்து அது மறுபடியும் மார்ச்சுவரிக்கு கொண்டு போகிறதுக்கு, ஐசியூவிலிருந்து மார்ச்சுவரிக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அந்த திட்டத்தை செய்கிறாங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் இப்போ நீங்கள் ஏற்கனவே டிடிவி ஓபிஎஸ் அதை ஆதரிக்கிறாங்க. இன்னும் பல பேர் அந்த இயக்கத்தில் இணைகிறதுக்கு தயாராக இருக்காங்க. திமுக அதிமுகவில் வாய்ப்பு இல்லாதவங்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து அந்த கூட்டணி இணையம்னு விரும்புகிறாங்க. எனக்கே கூட அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த வாய்ப்பு வருகிற பொழுது உண்மையிலேயே எடப்பாடி தான், அதிமுக தான் பாதிக்கப்படும். அப்போ எடப்பாடி 3வது இடத்துக்கு கட்டாயமாக போவார். இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழரோட 4வது இடத்துக்கு சில மாவட்டங்களில் சில தொகுதிகளில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இது நடக்கணும்னு பாஜக விரும்புகிறது. இது நடக்கும்னு விஜய்க்கும் செய்தி கடத்தப்படுகிறது. அப்போ ஒரு கால் 2வது இடத்துக்கு விஜய் அல்லது 1வது இடத்துக்கு விஜய் கொண்டு வருவதற்கும் சதி, அதுக்கான திட்டங்கள் நடக்குது. இது ஜனநாயகத்தில் சட்டப்படி நம்ம விரும்பினாலும் தடுக்க முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் நம்ம இந்த கருத்தை பரப்பி அதிகாரத்தை தருகிற மக்கள் வாக்காளர்களிடம் தான் நம்ம இந்த விழிப்புணர்வை கொண்டு போக முடியும். வேற இதை எந்த வகையிலும் சட்டப்படி தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே இந்த சதி சூழ்ச்சி எடப்பாடிக்கு தெரியாது. ஆனால் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆகவே 2வது இடத்துக்கு விஜயை அல்லது 1வது இடத்துக்கு விஜயை கொண்டு வருவதற்கும் பாஜகவோ தேசிய அளவில் அந்நிய சக்திகளோ அல்லது வெளி புறசக்திகளோ கூட விஜயை தமிழ்நாட்டினுடைய ஒரு மெயின் ஃபோர்ஸ், ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய சதி நடக்குது. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இரையாகிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் இரையாகிறாங்க, ஊடகங்கள் இரையாகி கிடக்கு. இதுக்கு ஒரு மாடர்ன் சொசைட்டிங்கிற ஒரு இனிப்பை அதில் அந்த நச்சு திடவுறாங்க. இதை தனியரசு தவிர இதை எக்ஸ்பிளைன் இதை விவரிக்கிறதுக்கும் எனக்கு தெரிய ஆள் இல்லை. நான் மட்டும்தான் அதை தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். இப்போ அது நியாயம்னு மக்கள் அங்கீகரித்து ஆதரித்து பல பேர் ஆதரித்து இப்போ சில ஜனநாயக சக்திகள் அதை ஏற்றுக்கொண்டு பரப்புகிறாங்க. நல்லது தான், எச்சரிக்கையாக இருக்கிறத மக்களுக்கு எச்சரிக்கை தர்றாங்க. ஆகவே விஜயை 2வது இடத்துக்கு கொண்டு வருவதற்கும் எடப்பாடியை அதிமுகவை முழுமையாக வீழ்த்துவதற்குமான சதி நடக்கிறது என்பதனாலையும் எடப்பாடி இப்பொழுதாவது திருந்தணும்னு கேட்குறோம். ஆனால் எடப்பாடி திருந்த மாட்டார். வேற அந்நிய சக்திகள் விரும்புவதைப் போல விஜய்
இரண்டாவது அணியை கட்டி அது இரண்டாவது இடத்துக்கு வருவதற்கான சூழல் அபாயம் இருக்குங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். எடப்பாடி அவர்கள அதிமுகக்குள்ள இருக்கிற அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வெளியில பேசும்போது பேசுறாங்க, வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க, ஆனா நேரடியா எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் கூட வெளியே வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பையனை டார்கெட் பண்ணி எல்லாம் பேசுறாரு. நீங்க அந்த ஆட்சி சமயத்துல உடன் இருந்தீங்க, அப்படி எடப்பாடி பையனோட தலையீடு இருந்ததா? இல்லை அதில் என்னன்னா, அப்போ அவரே சொல்கிறாரு, ஏன் நீங்கள் கூட இருக்கும்போது கேட்கலன்னா, நான் கூட இருக்கும்போது கேட்டிருந்தா என்னை உடனே கட்சி விட்டு நீக்கிடுவாருன்னு சொல்கிறார். அப்போ கட்சி விட்டு நீக்கிடுவாருங்கிற அச்சத்தில் இருந்து தான் அவங்கள அடிமையாக இருக்கிறாங்களே தவிர சுதந்திரமாக கட்சியின் நலன் கருதி கருத்து பரிமாற்றங்கள் அங்கே நடக்கலைங்கிறத அவரே இன்னைக்கு வாக்குமூலத்தில் தர்றாரு. அவருடைய பையன் மட்டும் இல்லை, அவருடைய மாப்பிள்ளை, அவருடைய அக்கா மகன், அவர் ஏன்னா அவர் அங்கே நேரடியாக பாதிக்கப்படுறாரு. அவருடைய ஏரியாவில் அவருடைய அக்கா மகனால தான் இந்த சிக்கல் வந்ததுங்கிறது அவருக்கு தெரியும், அங்கே இருக்கிற உள்ளூர் ஊடகத்துக்கு தெரியும். ஆகவே அவர் குடும்ப ஆட்சிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிற எடப்பாடி, திராவிட முன்னேற்ற கழகத்தை போலவே தன் குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய மகன் அரசியல் அதிகாரத்தை செலுத்துகிறார். தன்னுடைய மைத்துனர் சங்ககிரியில் வெங்கடாச்சலமே நம்ம பேர் வெங்கடேசனும் அவர் அரசியலில் ஆதிக்கத்தை செலுத்துகிறார். இன்னும் கூடுதலாக அவருடைய அக்கா மகன் கோபி அந்த பவானி அந்தியூர் வட்டாரங்களுக்குள்ள செல்கிறார். சம்பந்தி உள்ளிட்ட பல்வேறு குடும்ப உறுப்பினர்களுடைய அரசியல் கட்சிக்குள்ள ஆதிக்கம் இருக்கிறது என்பதை இன்னைக்கு நெருக்கமாக இருந்தே செங்கோட்டையனே சொல்கிறார். அது தவிர்க்க முடியாது. அதை நம்ம நான் அதை இப்படி குடும்ப அரசியல் பிழைன்னு சொல்லலை. அவர்களெல்லாம் தத்துவவாதிகளாக இருந்து குடும்பமாக நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்தால் நம்ம அவர்களை ஒரு தத்துவவாதியை பார்க்கலாம், ஒரு நிர்வாகியை பார்க்கலாம். ஆனால் மறைந்திருந்து இந்த ஏற்கனவே வீழ்ந்து வருகிற கோட்பாட்டு எதிரிகளோடு கரம் பற்றி கொண்டு குடும்பமே வேலை செய்கிறது என்றால் அதுக்கு இன்னும் கட்சிக்கு பெரிய வீழ்ச்சி தான். அதில் இன்னும் செங்கோட்டையன் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார், நாங்கள் தான் போய் சொன்னோம், பாரதிய ஜனதா கட்சியோடும் உறவு வைத்து கொள்ளணும், வெளியேறியவர்களையும் இணைத்து நம்ம அப்போ தான் ஆட்சிக்கு வர முடியும். அது மட்டும் இல்லை, அப்படி ரெண்டு பேரும் இணைந்து ஒன்றுபட்டு களத்தில் வேலை செய்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வென்று அதிமுக ஆட்சி அமைவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு நான் பாஜக கிட்ட பேசணும், உண்மைதான்னு சொல்கிறார். அப்போ ஒரு கட்சி பாஜகவின் விருப்பம் அல்லது கருணை இல்லாமல் அதிமுக என்கின்ற ஒரு கட்சி போட்டியிட்டு வென்று அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது, அப்படி ஒரு நிலைமை இருந்தாலே அதிமுகவை ஒரு பாஜகவின் பரிவார அமைப்புகளில் ஒன்று என்று தனியரசு தான் முதல்ல உலகத்தில் சொன்னேன். இப்போ விஜய் சொல்வதை போல அது நாளைக்கு நிஜமாகும். அது இன்று நிரூபிக்கப்பட்டு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்கிறார், இன்னும் ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணன் தான் தர்மயுத்தத்தை நடத்தி சொன்னார். இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்கிறார், பாஜக அழைத்து தான் நான் போனேன், நாங்களாம் 7 பேர் போய் எடப்பாடியோடும் அது கடுமையாக முறையிட்டோம். அதற்கு பிறகுதான் பாஜக இணைத்து கொண்டார். அதில் ஒரு 2 கோரிக்கையில் எடப்பாடி ஒன்றை ஏற்றுக்கொண்டார், இதில் பாஜகவை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா பாஜகவை ஏற்கனவே ஆபத்து, இடி இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, கைது இருக்குது, சிறை இருக்குது, இரட்டை இலை சின்னம் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குங்கிறதுனால எடப்பாடி பாஜகவை இணைப்பு என்கின்ற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி டிடிவி சின்னமா ஓபிசி இணைப்பதில் அவருக்கு அதில் ஒரு முரண் இருக்குது. பாஜகவுக்கு அதுக்குள்ள ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா இவர் ஒன்றுபட வேண்டும் என்று பெயரளவில் சொல்லுகிற பாஜக, இவர்கள் ஒன்றுபட்டு விட்டால் நம்மிடம் இப்படி கட்டுப்பட்டு இருக்க மாட்டார்கள் என்பதனால் இவர்கள் இப்படி பிரிந்தே இருப்பதை பராமரிக்கிறதுலையும் பாஜக கவனமாக இருக்கிறது. இந்த ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடி தான் நீடிக்க வேண்டும் என்று பாஜக ஒரு வகையில் விரும்புகிறது. அப்போ பாஜகவை இணைப்பதை ஏற்றுக்கொண்டு எடப்பாடியும் பாஜகவும் களத்துக்கு போகிறாங்க. ஆனால் இணைப்பு என்பதை உறுதியாக கட்டளையிடாத பாஜக பிரிந்தே இருப்பது பாஜகவின் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்தது என்பதனால் பாஜக பிரித்து வைத்து கொண்டே 2 அணியையும் தன் தலைமையில் அது பராமரித்து வருகிறது. ஆகவே எங்கிருந்தோ வந்தவர்களுக்கு இருக்கிற இந்த அரசியல் தமிழ் நிலத்தை, தமிழ் மண்ணை ஆள்வதற்கு அவர்கள் செய்கிற திட்டம் அல்லது அந்த வேட்கை, அந்த முயற்சி கூட, தந்திரம் அல்லது அறிவு கூட நாட்டையே தொடர்ந்து 30 ஆண்டுகள் ஆண்டவர்களுக்கு எந்த அக்கறை இல்லாத, அறிவில்லாத இப்படி மூடர்களாக பிரிந்து சிதைந்து தன்னுடைய மண்ணை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய மக்களை பிறர் ஆள, அந்நியர்களை ஆள அனுமதிக்கிற இந்த போக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தில், வரலாற்றில் பெரிய சோகமான வேதனைக்குரிய சூழலாக தான் நம்ம இதை பார்க்குறோம். ஆகவே இப்பொழுதாவது அதிமுக எல்லா ஆளுமைகளும் திருந்தி புரட்சித் தலைவரை உண்மையாகவே நேசிக்கிறவர்கள், புரட்சித் தலைவர் அம்மாவை உண்மையாக உயிருக்குயிராக நேசிப்பதாக இவர்கள் சொல்லுகிற அந்த இவர்கள் இருபுறமும் அவர்களுடைய திருவுருவ படத்தை வைத்து பூஜை செய்து கொண்டு அவர்களுடைய தத்துவத்துக்கும் கொள்கைக்கும் நேர் எதிராக பயணிக்கிறதையும் நாட்டு மக்களும் தொண்டர்களும் பார்க்க வேண்டும். இவர்கள் முதல் தன்னை திருத்தி கொண்டு ஒன்றுபட்டு
தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் அதிமுக கட்சியையும் பாஜகவிடமிருந்து அல்லது தத்துவ எதிரியிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் நம்முடைய தமிழ் நிறத்தின் வழியாக 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு தனி அரசு பதிவு செய்யும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் நிறத்துக்கும் இளந்திரனுக்கு வணக்கம். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.